அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் அப்பா உம்முடைய வார்த்தையை பேசும்படியாக அடியாளுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா இப்பொழுதும் அடியாள் அல்ல, நீங்க அடியாளோடு இருந்து பேசும்படியாக என்ன பேச வேண்டும் என்றப்பா சபைக்கு நீங்க சொல்ல விரும்புகிறீர்களோ அதை நீங்க பேசும்படியாக அப்பா அடியாளை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவரோடு கூட நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கடந்த 3 வாரங்களாகவே ஆண்டவர் என்னோடு கூட நம் சபைக்காக என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே, நான் என்ன பேச வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தை இன்று நான் உங்கள் மத்தியிலே பேச ஆயத்தமாய் இருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஒரு குறை நம்ம பிள்ளைகளிடத்துல இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் என்றால், நம்முடைய பிள்ளைகளுடைய குறைகளை நாம் சொல்லி இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லுவது நம்முடைய பெற்றோருடைய கடமையா இருக்கிறது. ஏனென்றால் நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட குறைவுகளை ஆண்டவர் நாம் சொல்லும் பொழுது பிள்ளைகள் மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போலதான் நம்மை ஆண்டவர் மிகவும் நம் சபை நேசிக்கிறபடியினாலே ஆண்டவர் என்ன சொன்னார், கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம் திருச்சபை ஒரு குறைவை மாத்திரம்தான் ஆண்டவர் சொன்னார். அதிகமாக எதுவும் சொல்லவில்லை. ஒரே ஒரு குறை மாத்திரம் உண்டு. அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஏனென்றால் இது மனம் திரும்புகிற ஒரு காலமா இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இது மீட்கப்படுகிற ஒரு காலமா இருக்கிறது. இந்த 2 காலங்கள் மீட்பின் காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நாளிலே தான் ஆண்டவர் நம்முடைய குறைகளை நம்மிடத்திலே அதை மாற்றும்படியாக அவர் நமக்காக இந்த சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்கும்படியாக ஆண்டவர் இருக்கிறதை பார்க்கிறோம். அதை 3 வருடங்கள் கழித்து போன வருடத்திலே ஆண்டவர் மீண்டும் நம்மளோடு கூட பேசினதை நாம் பார்க்கிறோம். போன வருடத்துல ஆண்டவர் சொன்ன, 3 வருஷமாக கனியை தேடி வந்தேன், ஆனால் கனி இல்லை, இதை வெட்டி போடுங்கன்னு சொன்ன போது நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் இந்த 1 வருடம் மாத்திரம் இருக்கட்டும் என்று சொல்லி நம்மோடு கூட பேசி இருந்தார். அதுக்கு நான் பொத்தி எழுது போடுகிறேன், அது கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் நாம் வெட்டி போடலாம் என்று போன ஆண்டிலே நம்மோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசி இருந்தார். இந்த ஆண்டிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் அதில் இருந்து மனம் திரும்பி இருக்கிறோமா என்று இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் 4 வருடமாக ஆண்டவர் நாமை நேசிக்கிறபடினாலே நாம் எப்படியாவது கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் பேசின வார்த்தை ஏசாயா 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது 1வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று சொல்லுவதை பார்க்கிறோம். நம்மை ஆண்டவர் நம்முடைய திருச்சபையை எப்படியாக வைத்திருக்கிற மகா செழிப்பான ஒரு தோட்டமாக இன்று வைத்திருக்கிறார். இதை யாராவது மறுக்க முடியுமா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கிறதா? நம்முடைய சபையில ஏதாவது ஒரு குறை இருக்கிறதா? இல்லை. ஆண்டவர் அப்படியாக சொல்லுகிறார், என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று சொல்லி இந்த திராட்சை தோட்டமாக வைத்திருக்கிற ஆண்டவர். ஏனென்றால் நாம் சொல்லலாம், ஒருவேளை இது ஏசாயா தீர்க்கதரிசினால் அன்று சொல்லப்பட்ட வார்த்தை என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நடந்ததையும் நடக்கிறதையும் நடக்க போறதையும் சொல்லுகிறது தான் இந்த வேத வசனங்கள் ஒவ்வொன்று. இதைதான் ஆண்டவனால் நம்மளோடு கூட பேசுகிறார். 2வது வசனம் சொல்கிறது, அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதிலே ஆலையை உண்டு பண்ணி அதில் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ
கசப்பான கனிகளை தந்தது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு கூட பேசுகிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் தோட்டத்தை நான் வேலி அடைத்து வைத்திருக்கிறேன், கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு வைத்திருக்கிறேன். ஆனால் நான் நல்ல கனியை தரும் என்று காத்திருந்தேன், அது கசப்பான கனி தந்தது என்று சொல்லுகிறார். 3வது வசனம் வாசியுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் என்று கேட்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி நியாயம் தீர்க்க போகிறோம்? ஆண்டவர் 4 வருடங்களாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கசப்பான கனியை நாம் கொடுத்திருக்கிறோம். நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நாம் எப்படியாவது நம்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கனி வேண்டும் என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் 3 வருடமாக தேடி வந்த ஆண்டவர் இப்பொழுதும் காத்திருந்தாராம். எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்பை கொடுத்து அவர் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது வசனம் சொல்கிறது, நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் என்று சொல்லி கேட்கிறார். இந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் என்ன எதை செய்ய முடியும்? நான் செய்யாதது எதை செய்ய முடியும்? ஆண்டவர் எத்தனை நாட்களாக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் இது நான் என் விருப்பப்படி நான் பேசவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் இதை விசுவாசிக்கத்தான் வேண்டும். இதன்படி நடக்க கண்டிப்பாக வேண்டும். இதை நாம் உணர வேண்டும். வருஷம் வருஷம் ஆண்டவர் காரியத்தை சொல்கிறார் என்றால் நாம் அதை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் அதனால்தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்றார், நான் என் திராட்சை தோட்டத்திற்கு இனி நான் என்ன செய்வது என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன என்று ஆண்டவர் இந்த இடத்துல நாளிலே கேட்கிறார். கசப்பான பழங்களை தந்தது என்ன? அது ஆண்டவர் எவ்வளவு நல்ல திராட்சை செடியாக நட்டு வைத்த அதிலே எந்த பழம் காய்த்து கசப்பான பழங்கள் தந்தது என்ன என்று கேட்கிறார். ஆண்டவர் இப்படியாக கேட்டு சொல்லுகிறார், இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்ய போகிறதை உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நான் அதன் வேலியை எடுத்து போடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். வேலி இல்லை என்றால் ஒரு தோட்டம் எப்படியாக இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நாம் எப்படி இருக்க முடியும்? நாம் ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் கர்த்தர் நம்மளுக்கு எச்சரிப்பாக சொல்லுகிற வார்த்தை இது. நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவர், நான் இப்படியாக என்ன ஏன் எப்படி பேச வைக்கிறீர்கள் கேட்டேன். ஆனால் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை நான் பேசாமல் இருக்க முடியாது. நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன், நீ போ என்று சொல்லுகிறார். ஆகவே நான் இந்த நாளிலும் மத்தியிலே மிகவும் வேதனையோடு கூட நான் பேசுகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தோட்டம் இப்பொழுது நான் என் தோட்டத்துக்கு செய்ய போவதை உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் அறிந்து கொள்ளுவோம். நம்மை மீது ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பை முதலாக நாம் அறிந்து கொள்ளுவோம். இதைதான் ஆண்டவர் இந்த நாளிலே என்னோடு கூட பேசும்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மீண்டும் இன்னொரு வார்த்தையை நாம் பார்ப்போம். லூக்கா 10வது அதிகாரம் அதன் 11வது வசனத்தின் பின்பகுதியை வாசியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமா? ஆண்டவர் பேசுகிறார், இத்தனையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்கிறார், சமீபமாய் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் நாம் பார்க்கிறோம், அது புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில நாம் எப்படியாக இருக்கிறோம்? இன்னும் நாம் நம்முடைய தேவைகளுக்காகவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாம் சேர வேண்டும் என்றால் அதற்கான என்ன வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்பதே இல்லை. இதைதான் ஆண்டவர்
சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுவீர்களாக என்று சொல்லுகிறார். திருக்கீழே நாம் பார்க்கும் பொழுது 13வது வசனத்தில் பின்பகுதியை நாம் பார்க்கிறோம். உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகளை தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு எவ்வளவு செய்திருக்கிறார். ஆனால் அன்று இன்னும் வேற பட்டணத்துக்கு இந்த காரியம் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் அப்போதே மனம் திரும்பி இருப்பார்களாம். நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னும் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில ஏற்றுப்பட்ட வார்த்தை நம்மளுக்கு கொடுத்து மீண்டும் ஆண்டவரை நாங்கள் இது எங்களுடைய திருச்சபை ஆண்டவரைப்பா நீங்க ஆண்டவர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இன்னொரு வார்த்தை என்னோடு பேச ஆரம்பித்தார். ஏசாயா 58வது அதிகாரம். கடந்த 3 வாரமாக நான் இந்த வார்த்தைகள் நம் சபையிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தைகள் தான். ஆண்டவர் ஆயர் மூலமாக நமக்கு அருமையாக செய்தி வழங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் யாரும் இன்னும் வருகிறோம், கேட்கிறோம், அதை கை கொள்ளுவதில்லை. என்னோடு கூட பேசுறது நம்முடைய ஆலயத்தில் மாத்திரம் தான். நான் எங்கேயும் கேட்டு நான் பேசுவதில்லை. ஆலயத்திலே என்னோடு கூட பேசுகிற வார்த்தைகள் தான் இது. 58வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோப்பின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களை தெரிவி என்று சொல்லுகிறார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மிடத்துல இருக்கிற குறையே நம் பாவமும் நம்மிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மீறுதல்கள் அவருடைய பாவத்தையும் அவர்களுக்கு தெரிவி என்று சொல்லுகிறார். நாம் இன்னும் மனம் திரும்பவில்லை என்றால் நம்மிடத்துல என்ன இருக்கிறது என்றால் பாவம் இருக்கிறது. அதை அவர்களுக்கு தெரிவி என்று ஆண்டவர் இந்த நாளிலே இதை தெரியப்படுத்துகிறார். ஏனென்றால் நாம் உபவாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தை நான் தான் எல்லாமே செய்கிறேனே, அந்த ஆயக்கார பரிசெயரை போல நான் ஆலயத்துக்கு வருகிறேன், நான் காணிக்கைகளை செலுத்துகிறேன், எல்லாமே நான் செய்கிறேன் என்று தான் சொல்லுகிறோம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற காரியங்கள் எதுவுமே மாற்றப்படவில்லை. இதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 4 வருடமாக சொல்லுகிற காரியமே இதுதான். செழிப்பா இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா நம்மிடத்துல மாற்றம் இல்லை. ஆண்டவர் கேட்கிற ஒரு மாற்றம் இல்லை. 2வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்திலே சேர விரும்புகிறார்கள். எல்லாவற்றையும் செய்கிறோம், நாம் விசாரிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். ஆனால் நாம் எதற்காக தேடுகிறோம் தெரியுமா? இன்னும் நான் வளர வேண்டும், இன்னும் நான் எனக்கு ஆசீர்வாதம் பெறுக. எந்த ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் கேட்கதை மறந்து விட்டோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டானதை நாம் தேட மறந்து விட்டோம். ஆனா தேடுகிறோம், அதை என்ன சொல்கிறார் என்பதை நாம் அறிய விரும்புகிறோம். ஆனால் நம் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் மாறவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்கிறது, நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நீங்கள் நோக்காமல் இருக்கிறது என்று என்ன என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். நாம் சொல்லுகிறோம், நான் தான் உபவாசிக்கிறேனே, நான் தான் எல்லாம் செய்கிறேனே, ஆனா ஏன் நீங்க என்ன கேட்கவில்லை? 4 வருடமாக இதை சொல்லுகிறேன், ஏன் கேட்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம்? அவர்கிட்ட கேட்கிறோம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், நோக்காமல் இருக்கிறது என்ன? எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். நாம் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நாம் என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? நான் நன்றாக தானே எல்லாம் செய்கிறேன், நன்றாக தானே பைபிள் வாசிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேனே, இதை எல்லாம் தான் சொல்றேன், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நம்மிடத்துல இருக்கிற காரியங்கள் இன்னும் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? உபவாசிக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். நாம் என்ன செய்கிறோம்? உபவாசிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு இடத்துல உபவாசிக்கும் பொழுது, அன்னைக்கு உபவாசித்தார்கள். எப்படி உபவாசித்தார்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் தண்ணி கூட குடிக்க மாட்டார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம வேலையை செய்கிறோம். அன்றைக்குதான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இருக்கும், இன்னைக்கு தான் எங்கேயாவது போக வேண்டி இருக்கும். ஆனா நம்ம உபவாசிக்கிறோம், பேரு உபவாசிக்கிறோம். ஆனா நம்முடைய சொந்த வேலைகளை மாத்திரமே நாம் செய்து கொண்டு இருக்கிறோம்.
ஆண்டவர் இடத்துல நாம் மனம் திரும்புற காரியத்தை ஆண்டவர்கிட்ட எதுக்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய குணங்கள் மாற வேண்டும், நான் ஆவியின் கனிகளை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் உபவாசிக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை நாம் தேடும் பொழுது மாத்திரமே அது ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நம்மளுக்கு உள்ளாக இருக்கிற அசுத்தங்களை நாம் நீக்காம நாம் உபவாசிப்பது வேஸ்ட். அதையா நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். நாம் நம் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்கிறோம், அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனா அதன்படி நடக்கிறோமா என்றால் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நம்முடைய குணங்கள், நம்முடைய தீய குணங்கள் மாற வேண்டும். நம்மிடத்திலே சமாதானம் இல்லை, நம்மிடத்திலே அன்பு இல்லை, நம்மிடத்திலே பொறுமை இல்லை, நம்மிடத்திலே சாந்தம் இல்லை. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சாந்த குணம் உள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் தயை உள்ளவர், அவர் மன்னிக்க தயை பெருத்தவர். இதையெல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கற்று இருக்கிறோம். ஆனால் இதை நாம் கை கொள்ளுகிறோமா என்றால் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போல ஆண்டவரை பின்பற்றி நாம் கை கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்திலே கேட்டதையும் கற்றதையும் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்ட அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நாம் கை கொள்ள வேண்டும். நாளில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். ஆவியின் கனிகள் 9 என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல எந்த குணாதிசயங்கள் நம்மகிட்ட இல்லை, எது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற காரியம் அது மட்டும்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்மிடத்திலே எது இல்லை என்று சொல்லி பார்த்து இதை நாம் கை கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை மீட்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த 2 நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும்? நம்மிடத்துல எப்படிப்பட்ட குணங்கள் வேண்டும்? நாம் எல்லாரும் இடத்திலும் அன்பா இருக்கிறோமா? பொறுமையா இருக்கிறோமா? இல்லை இன்னும் நம் கோபத்தோட இன்னும் யாரை மன்னிக்க முடியாத தன்மையிலே ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருப்போம் என்றால் அந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாம் நாளிலே ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தருவார். மீண்டும் நம் திருச்சபை வளர ஆண்டவர் உதவி செய்வார். ஏனென்றால் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வேலையை எடுத்து போடுவேன். இது எடுக்காம இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் இதிலிருந்து ஒரு விடுதலையை நிச்சயமாக தருவார். இப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவர் இந்த நாளிலே சொன்ன இந்த வார்த்தைகளை இந்த நாளில் எல்லாவற்றையும் தெரிவிக்க ஆண்டவர் இந்த நாளிலே பேசி இருக்கிறார். நாம் அறிந்து கொள்வோம். இதை எப்படியாக நாம் கை கொள்ள வேண்டும் என்று நாம் கை கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போ இந்த வார்த்தைக்கு ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கேட்ட அந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். நாம் இன்னும் இந்த உலகத்துக்காக அல்ல, இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவரிடத்துல விட்டு விடுவோம். ஆண்டவரே, என்னால யாரையும் மன்னிக்க முடியவில்லை, என்னால தயவு கூற முடியவில்லை, என்னால யாரையும் மன்னிக்க முடியவில்லை. ஆண்டவர் மன்னிக்கிறவர், அவர் தயை பெருத்திருக்கிறவர், அவர் நம்மை விடுவித்த கர்த்தர். இந்த நாளிலும் நாம் விடுதலையை பெற வேண்டும் என்றால் ஒரு நிமிடம் நம்முடைய பாவங்களை அவரிடத்துல இப்பொழுது அறிக்கை செய்வோம். இப்பொழுது அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். நிச்சயமாக நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளவர். இந்த நாளிலே ஒரு விஷயம் எல்லாருமாக ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் இவைகளை எல்லாவற்றையும் விட்டு விலக ஆண்டவரே நான் உபவாசிக்கும் பொழுது என் சொந்த வேலைக்காக அல்ல, என் சொந்த வேலை செய்து கொண்டல்ல, என் தேவனிடத்துல நான் கற்றுக்கொண்டு நான் மாற வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. அப்பா, எனக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க கற்றுத்தாங்கன்னு உபவாசிக்கும் பொழுது அப்படியே சமூகத்துல இருந்து நாம் உபவாசிப்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக இந்த 40 நாள் உபவாசத்திலே நாம் எப்படி கை கொண்டு இருக்கிறோம் என்று தெரியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் மாறுவோம். இந்த நாளிலே நாம் நம்மை விடுதலையை பெற்றுக் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் விடுவிக்க இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கிறார். சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக பாவத்தை சிந்தின ஆண்டவர், இரத்தத்தை சிந்தின ஆண்டவர், இந்த நாளிலே நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர். அப்பா, இந்த நாளில் எங்களை விடுவீங்கப்பா, எங்களை விடுவீங்கப்பா, எல்லா பாவத்திலும் விடுதலை கொடுங்க தகப்பனேப்பா. ஆண்டவரே, தேவன் நீங்க அப்படி செய்ய போறதற்காக அப்பா நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா ஆண்டவரே, எங்கள் திருச்சபை இன்னும் வளர வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்க வாசம் பண்ணுகிற தோட்டமாயப்பா இது இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனேப்பா எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் நாங்கள் நாளில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் அப்பா. என் தேவன் நீங்க சொன்னீங்கப்பா, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான் என்று
சொல்லி சொன்னீங்களே, இந்த நாளில் உடைய இரக்கத்துக்காக உடைய தயவுக்காக உடைய சமூகத்துல நிற்கிறோம் அப்பா. என் தேவன் தாமே நீங்க விட்டுவிக்க முடியாது அப்பா. எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. எங்கள் அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்தவரை எங்கள் எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் ஆண்டவரை இந்த நாளிலே நீக்கும்படி உடைய சமூகத்துலப்பா ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி அப்பா. ஒன்றுமே அல்ல தகப்பனேப்பா, நீங்க இல்லாம எங்களால ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்பா. இந்த நாளிலும் தகப்பனேப்பா நீங்க விடுவிக்க முடியப்பா ஆண்டவரே. உடைய சமூகத்துல அப்பா ஒவ்வொருவரும் அப்பா ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களப்பா ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு தேவன் விடுதலை தருவீராக தகப்பனேப்பா ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய சமூகத்துலப்பா ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உடைய வல்லமையில வார்த்தைகள் ஒவ்வொரு கிரியை செய்யட்டும், செயல்படட்டும் தகப்பனேப்பா. வெறுமையாயிராதபடி என் தேவன் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.